Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு, சின்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய சேனல்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த நீங்கள் ரொம்ப கவனித்து ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் நிறையா வீடியோ பார்ப்பீங்க. அந்த வீடியோலாம் பார்க்கையில் நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும். நானும் இது மாதிரி ஒரு விஷயத்தை கவனித்தேன். அந்த மாதிரியான வீடியோக்களை நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய வியூஸ் போயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப்பை பற்றி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கல இடையில ஒரு சின்னதாக ஒரு ஓரமாக எழுதியிருப்பாங்க, வாட்ச் தி எண்டு, ஸ்டில் தி எண்டு, ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னம்னா, அதுவும் அந்த எழுத்து வந்து எழுதியிருக்கிறது வந்து அந்த 3 to 5 செகண்ட் 6 செகண்டுக்குள்ளார வந்துடும். அப்போ தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது 15 செகண்ட் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை 15 செகண்டுக்கு மேலே 60 செகண்டாக இருக்கட்டும், ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஃபுல்லாக பார்த்தாலும் அந்த வீடியோவில் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும், கிரியேட்டர்ஸாக எனக்கும் தெரியும். ஒரு சில வீடியோக்களை தவிர்த்து ஒரு சில வீடியோவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னம்னா. ஆனால் ஒரு சில வீடியோக்களில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்றாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆடியன்ஸ் ரெடன்ஷேஷன் வந்து அதிகமாகும். ஒரு வீடியோ எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அடுத்தடுத்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணும், சஜெக்ஷனில் கொடுக்கும், ப்ரௌசிங் ஃபீச்சரில் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ண போகையில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வியூஸ் அதிகமாக வரும். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகாது. நோட்டிஃபிகேஷன் போகலன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்க வச்சாலும் அடுத்தடுத்து நிறைய வியூஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. அதில் அதிக வியூஸ் போன வீடியோக்கள் எந்த வீடியோக்களாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் தி எண்டு, ஃபுல்லாக பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வேர்டு போட்டு ஒரு ஓரத்தில் போட்ட வீடியோக்களாக மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ். நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.